ராஜேஷ், கட்சி நலன் சார்ந்து சில விஷயங்கள்ல தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு சூழலும் கூட கள ஆய்வுக்காக செல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலே தொண்டர்கள் இது போன்ற ஒரு மோதல்ல ஈடுபடுவது கட்சி பலவீனமா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பாதா? நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது ராணுவ கட்டுப்பாடு. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கும்போது அவர் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கும். ஆனால் தற்போது அது போன்ற ஒரு சூழல் இல்லையோ என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். தலைமைக்கு பயம் இருந்தால் அவர்கள் எப்படி இவ்வாறு மோதிக்கொள்வார்கள்? அவ்வாறு மோதிக்கொள்ளக்கூடிய பட்சத்திலே நம்மளுடைய அந்த பொறுப்பு என்பது நீக்கப்படும், நம்ம பதவியிலிருந்து எடுக்கப்படுவோம் என்ற அந்த பயம் என்பது அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இது போன்ற விஷயங்கள் ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது என்றும் குறிப்பிடுகிறார்கள். எந்த விதமான கட்சியாக இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும், பாமக உள்ளிட்ட எந்த கட்சியாக இருந்தாலும், இது போன்ற மாவட்ட செயலாளர் கூட்டம், ஆலோசனை கூட்டம் போன்றவை நடைபெறும் போது ஓரிருவர் எழுந்து மாற்று கருத்துக்களை, தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை அல்லது கட்சியினுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆரோக்கியமாக சில கருத்துக்களை சொல்வது வழக்கம்தான். ஆனால் அது பேச்சளவிலே தான் இருக்கும். இந்த முடிவை இப்படி எடுத்திருக்கலாம், இந்த முடிவை நாம் இனி வருங்காலங்களில் இப்படி எடுக்கலாம் என்று தேர்தல் தொடர்பாக, கூட்டணிகள் தொடர்பாக ஒரு சில கட்சிகளில் இது போன்று எழுந்து பேசுவது என்பது வழக்கம்தான். ஆனால் அவ்வாறு பேசும்போது அந்த கருத்தை ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு எடுத்துக்கொண்டு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும், அதே போல அங்க இருக்கக்கூடிய கோஷ்டி மோதலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலும் பேசி பல்வேறு தீர்வுகளை சொல்லிவிட்டு செல்வார்கள். ஆனால் தற்போது அதிமுகவில் தொடர்ச்சியாக தோல்வி ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் நிர்வாகிகள் விரக்தியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு வாழ்வா சாவா தேர்தல் போலத்தான் அதிமுகவினருக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், இதற்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுகவிற்கு ஒரு பெரும் தோல்வி கிடைத்திருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலாவது ஒரு பெரிய வெற்றியை பறிக்க வேண்டும். அப்போதுதான் கட்சி ஒற்றுமையுடன் செயல்படும், மீண்டும் கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி திரும்பும் என்று மூத்த நிர்வாகிகளே குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே எண்ண ஓட்டம் நிர்வாகிகளுக்கும் இருக்கின்றது. ஆனால் ஒரு சில செயல்படாத நிர்வாகிகள் அல்லது கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து அவங்க பவர்ல இருக்கிறது, அவங்க மாவட்ட செயலாளர், அதே போல முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறது, இது போன்ற நபர்கள் ஏன் பொறுப்புகள் இருக்கிறார்கள் என்று அவர்களை கை நீட்டி பேசும்போது இந்த ஆவேசங்கள், இந்த கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. நமக்கு தெரியும், இது போன்ற கூட்டங்களிலே மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என முக்கியமான பிரதிநிதிகள் மட்டும் மேலே அமர்ந்திருப்பார்கள். ஒன்றிய பொறுப்பு அல்லது கிளை பொறுப்பு போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்கள் கீழே அமர்ந்திருப்பார்கள். கீழே இருக்கக்கூடிய நபர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளை நோக்கி குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கும் போது அதை ஆரோக்கியமான மனநிலையில் ஏற்றுக்கொள்ளாமல், என்னை பார்த்து எப்படி நீ குற்றம் சொல்லலாம், என்னை குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி அடிக்க பாய்கிறார்கள். கருத்து அந்த முரண்பாடு என்பது ஆபாச வார்த்தைகளால் பேசிக் கொள்வதும், தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஒருமையில் தாக்கிக் கொள்வதும், ஒருமையில் பேசிக் கொள்வதும் இந்த சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கின்றது. பல்வேறு மாவட்டங்களை தொடர்ந்து மதுரையிலும் தற்போது இந்த சண்டை என்பது பெரிதாக வெடித்திருக்கின்றது. பொதுவாகவே மதுரையில் எப்போதும் ஆவேசமாக பேசிக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது பல்வேறு கூட்டங்களில் நடைபெறுவதை நாம் பார்த்திருப்போம். எனவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக, அதனுடைய ஒரு நீட்சியாக இன்றைக்கு இந்த விஷயங்கள் வெடித்திருக்கின்றது. நிர்வாகிகள் தங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த குமுறல்களை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். எனவே இவற்றை சரிபார்த்து அந்த உட்கட்சி மோதலை எல்லாம் சரி செய்து நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு இணக்கமான சூழலை கொண்டு வந்தால்தான் 2026 தேர்தலை அதிமுக பலமாக எதிர்கொள்ள முடியும் என்பது மூத்த நிர்வாகிகளுடைய கருத்தாகவே இருக்கிறது.